வணக்கம். உங்கள் கிஷோர் காந்த். எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நம்ம வீடியோ கண்டினியூ பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர். ரொம்ப நன்றி. பார்த்து கற்றுக்க ஈஸியாக இருக்கும். நம்ம ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் கிடைக்கும். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏழை கணப்படுத்துறதே கூட இப்போ 2வது அஷ்டாதாச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம பார்த்தது ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கா. ரொம்ப அடுத்தடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக. இப்போ சூரியன் பார்த்தோம், இப்போ சந்திரன் பார்த்தோம், இப்போ புதன் பார்த்தோம், இப்போ செவ்வாய் பார்க்கணும். அதிகாரம் கிடைக்கும். எந்த இடத்துல இருந்தால் அதிகாரம், செவ்வாய் அதிகாரம், அவ்வளோதான். சிம்பிளாச்சு. புதிரி இப்போ அந்த இடத்துல சூரியன் இருந்துச்சு. சூரியன்னா 1 2 1 2 3 4 சூரியன் இல்லையா? மேஷம் இந்த இடத்துல சூரியன், சிம்மம் சூரியன் தான், துலாம் சூரியன், இப்போ கும்பம் சூரியன் ஆச்சா. அப்புறம் சந்திரன், ரிஷபத்தில் சந்திரன், இதில் இந்த கடகன் சந்திரன், விரிவிச்சத்தில் சந்திரன், இந்த மகரத்தில் சந்திரன் வச்சுங்களா. புதன் பார்த்தோம். புதன் இங்கே மிதுனத்தில் புதன் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த இடத்துல புதன் வச்சுங்களா. இதுக்கு நேராக 7ஆம் பார்வை புதன் பார்த்தோமா. அதிகாரம் இந்த புதன் 4 இடம் அதிகாரம் பார்த்தோமா. இப்போ செவ்வாய் எங்கேருந்து அதிகாரம். இப்போ இந்த மாதிரி புக்கு வாங்கிக்கிங்க. என்ன ஆட்சி உச்ச நீச்சம் எல்லாமே தெரியும். பஞ்சாங்க புக்குன்னு வாங்கிக்கினீங்கன்னா பஞ்சாங்கத்தை பார்த்து ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வச்சுங்களா. இப்போ செவ்வாய் எங்கேருந்து அதிகாரம்னு பார்க்கணும். உங்களுக்கே தெரியும் செவ்வாயோட வீடுன்னு உங்களுக்கு தெரியுங்கள. அதுதான் இது செவ்வாயோட வீடு. செவ்வாய் தெரியும் சிவப்பு. இது செவ்வாய் நல்லா சிவப்பு கட்டத்தில் போட்டுருங்க. முன்னாடி புதன் பார்த்துருப்பீங்க பச்சை கட்டத்தில் போட்டிருப்பேன். இந்த செவ்வாய்னா சிவப்புன்னு அர்த்தம். ரத்தம் புரியுங்களா. ரத்தம், நட்பு, துரோகம் எல்லாமே நடக்கும். கடை, நோய், வம்பு, வழக்கு எல்லாமே செவ்வாய் தான் காணும். இப்போ இந்த இடத்துல செவ்வாய் அதிகாரம். செவ்வாய் சரிங்களா. நேராக 7ஆம் பார்வை. இப்போது இது 1ன்னு போட்டுங்களேன். நேராக 7ஆம் பார்வை செவ்வாய் இந்த இடம். இப்போ செவ்வாய் இந்த இடம் என்னாச்சு வச்சுங்களா. செவ்வாய் இப்போது இந்த இடத்துல இந்த செவ்வாய் என்னாச்சு ஆட்சி வீடு. நேராக 7ஆம் பார்வை பார்க்கணும்னா செவ்வாய் 7ஆம் பார்வையை பார்க்கணும். அப்போ செவ்வாய் இந்த இடத்துல என்ன 7ஆம் பார்வையில் நட்பு வீடு. இது செவ்வாய் என்ன ஆட்சியா. செவ்வாய் ஆட்சி. செவ்வாய் ஆட்சி எல்லாத்துக்கும் 7ஆம் பார்வை. இப்போ இந்த இடத்துல நட்பு. அப்பா இந்த இடத்துல நேராக 7ஆம் பார்வை. செவ்வாய் இந்த வீடு சொந்த வீடு செவ்வாய். இப்போ இந்த இடத்துல செவ்வாய் எழுதணும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல 1ன்னு வச்சுக்கலாம். இந்த நேராக 7ஆம் பார்வை செவ்வாய்ச்சா. இப்போ இது 1. இப்போ இந்த வீடு செவ்வாய் ஆட்சி வீடு. இது செவ்வாய் ஆட்சிடா. நேராக போகிறோம். இது என்னாச்சு செவ்வாய். இது ஆட்சி வீடு செவ்வாய் ஆட்சி ஆச்சுங்களா. இப்போது செவ்வாய் ஆட்சி. இது செவ்வாய். இது நேராக 7ஆம் பார்வை பார்க்கணும். செவ்வாய் இதோட நட்பு இடம். ஆச்சுங்களா. இப்போ செவ்வாய் நட்பு இடம் ஆச்சுங்களா. செவ்வாய் நட்பு. இப்போது இந்த 2 வீட்டுக்கு அதிகாரம் செவ்வாய் ஆச்சுங்களா. இது நேராக 7ஆம் பார்வை செவ்வாய் பார்க்குறாரா நட்பு பார்க்குறாரு. இப்போ இந்த இடத்துக்கு செவ்வாய் பார்க்குறா. இந்த வீட்டுக்கு இந்த வீட்டு ஆட்சி ஆகிறாரா நேராக 7ஆம் பார்வை. சிம்பிள் ஆச்சா. இப்போ 4 இடம் முடிஞ்சிச்சு. இப்போது செவ்வாய் இந்த இடம் உச்சம். இப்போ செவ்வாய் உச்சம் ஆகிறார். இப்போது இந்த இடத்துல மகரத்தில் செவ்வாய் உச்சம் ஆகிறார். சரிங்களா. இந்த செவ்வாய் உச்சம் வர 1ன்னு வச்சுக்கோங்க. நேராக 7ஆம் பார்வை பார்த்தீங்களா. எல்லாமே 7ஆம் பார்வை இருக்குது. இதுக்கு 7ஆம் பார்வை, இதுக்கு 7ஆம் பார்வை. இப்போ செவ்வாய் உச்சமாகும். என்னாவும் நேராக செவ்வாய் நீசமாகும்.
அவ்வளோதான் புரிஞ்சுட்டிங்களா? பின்னாட்சி செவ்வாய் ரெண்டும் ஆட்சி வீடு. இதுக்கு நேராக 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, இதுக்கு நேராக 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. இப்போ செவ்வாய் உச்சமாக வர்றாரு, நேராக 7ஆம் பார்வை. இப்போ இந்த 6 இடம் பார்த்தா அதிகாரம் நடத்தும். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒரு வார்த்தை தான், ஒரே கிரகம் தான். இந்த ஒரு கிரகத்தை வச்சு தான் நம்ம அதிகாரம் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும்? இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் கடன் இருக்கும், நோய் இருக்குமா இருக்கும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமானா இருக்கும், துரோகங்கள் நடக்குமான்னு நடக்கும். இந்த இடத்துல வந்து கணவன் மனைவி பிரச்சனை இருக்குமானா இருக்கும். இப்போ இது மட்டும் செவ்வாய் மட்டும் எடுத்துக்கூடாது, சில இடத்துல பார்க்கணும். இது கூட 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை வரும். இப்போ செவ்வாய் இருக்கா பெண்கள், இப்போ ஆண்கள்னால் நண்பர்கள் சொல்லலாம், கூட இப்போ அண்ணன் தம்பி இந்த இடத்துல இருப்பாங்க. அண்ணன் தம்பி நல்லதும் நடக்கும், அண்ணன் தம்பி பிரச்சனை நடக்கும். இப்போ சில இடத்துல சொல்கிறாங்க செவ்வாய் உச்சம் நீச்சம் ஆட்சம் பத்திரம் பரிவர்த்தனை வரும்போது கூட இப்போ இந்த அண்ணன் தம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹெல்ப் பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்து சென்டரில் ஒதுங்கியும் போயிடுவாங்க. சில நேரத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. அப்போ நண்பர்கள் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா கைட்டு விட்டு போயிடுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க. நம்ம கூடயே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா துரோகம் பண்ணுவோம். சில நேரத்தில் கடன் பார்த்தா கடன் நிறைய வாங்கிடுவாங்க. அப்போ என்னன்னா கடன் இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது, பார்ட்னர்ஷிப் போடுறாங்க நிறைய பேர். புரியுதுங்களா? இது எந்த இடத்துல அதிகாரம்? பார்ட்னர்ஷிப்பு, ஷேர் மார்க்கெட்டு. புரியுதுங்களா? இப்போ வந்து கடன் நோய் வம்பு வழக்கு ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் என்ன சொன்னேன் பார்ட்னர்ஷிப்பு, இதெல்லாம் போடவே கூடாது. கடன் இந்த இடத்துல வாங்கவே கூடாது. ஆனால் வாங்க வைக்கும். நம்மளோட அதிகாரம் ஆகும்போது எல்லாமே செய்ய வைக்கும். புரியுதா? செவ்வாய் அதிகாரமானாலே நம்மளை எல்லாமே செய்ய வைக்கும், நட்பு கூட வைக்கும், அந்த நட்பாலேயே பிரச்சனையை கொடுக்க வைக்கும். அப்போது பணம் நிறைய வரும், கடன் வாங்க வைக்கும், அந்த கடனாலேயே நம்ம பிரச்சனையை கொடுக்க வைக்கும். புரியுதுங்களா? நட்பு விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு போடும்போது தான் லாபம் வரும், எடுத்து ஆசைகள் தூண்டும். கடைசியில் பார்த்தா ஜீரோவை நின்றுடும், காசு போயிடும், போட்ட காசு எல்லாமே போயிடும். ஆச்சுங்களா? இப்போ வந்து இப்போ ஆண்கள் சொல்லிட்டார், இப்போ பெண்களுக்கு கணவர் தான் செவ்வாய். இப்போ செவ்வாய் கூட ராகு 1 2 3 4 5 வச்சுங்களேன். செவ்வாய் கூட ராகு கேது வந்தால் அந்த இடத்துல பிரச்சனை, கடன் மனைவி பிரச்சனை வருமானம் வரும். செவ்வாய் கூட ராகு கேது இருந்தாலும் பிரச்சனை வருமானம் வரும். இதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போத்துக்கு செவ்வாய் அதிகாரமான என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு, சூரியன்னா என்ன அதிகாரமாச்சுன்னா என்ன, சந்திரன் அதிகாரமான என்ன, புதன் அதிகாரமாக இருந்தால் என்ன. இப்படி செவ்வாய் அதிகாரமானா என்னென்ன தொழில்கள் செய்யலாம்? டாக்டராக வராங்க, நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறாங்க, வெல்டிங் அடிக்கிறாங்க. புரியுதுங்களா? கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், அடுப்பு பத்திரிக்கை செய்கிறாங்க, ஹோட்டலில் வச்சுருக்காங்க, சமையல் செய்கிறாங்க இல்லையா, அதனால சமையல் செய்கிற வேலையும் செய்கிறாங்க, வெல்டிங் தொழில் செய்கிறாங்க. நெருப்பு சார்ந்த தொழில் என்னென்ன செய்ய முடியுமோ, மின்சாரம் இல்லையா, நெருப்பு சார்ந்த தொழில் என்னென்ன செய்ய முடியும் செய்கிறாங்க. டாக்டராக இருக்காங்க, இல்லை நிறைய பேர் டாக்டராக இருக்காங்க. அப்போ அது மாதிரி சில விஷயங்கள் அதிகாரமான எந்தெந்த தொழில் செய்வாங்க. சில விஷயங்கள் கூட சேரணும். இப்போ தனித்து ஒரு கிரகத்தை மட்டும் சொல்ல முடியாது, நிறைய கிரகம் சரி. டாக்டர் ஆகணும், செவ்வாய் அகரமான டாக்டர் ஆகிறாங்க, செவ்வாய் சேர்ந்தால் வெல்டிங் தொழில் செய்கிறாங்க. சில விஷயங்கள் டாக்டர் ஆகணும் கூட விஷயங்கள் பார்க்கணும் இல்லைங்களா? டாக்டர் ஆகணும் 4 விஷயம் வேணும். செவ்வாய் வேணும், சூரியன் வேணும், சந்திரன் வேணும், புதன் வேணும். செவ்வாய் சூரியன் புதன் சந்திரன் இதெல்லாம் 4 வேணும். அப்படி இருந்தால் டாக்டர் ஆக முடியும். புரியுதுங்களா? ஒரு கிரகத்தை வச்சு அதிகாரம் சொல்ல முடியாது. ஆக இந்த கிரகங்கள்லாம் இந்த இடத்துல எந்த அதிகாரம் புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஒரு செவ்வாய் வச்சுன்னு சொன்னேன், நட்பு சொன்னேன், நல்ல நட்பு கொடுக்கும், நல்ல நம்பிக்கை துரோகத்தையும் கொடுக்கும், கூட இருக்கும், போய் பறிப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் போன ஆசைகள் தூண்டும், கடன் வாங்க வைக்கும், மனம் வாங்க வைக்கும், அந்த கடனை கடைசியோடய கட்ட முடியாமல் கஷ்டம். இந்த இடத்துல சில பேர் நான் ஜாதகம் பார்த்துருவேன், 30 லட்ச ரூபா கடங்குது. இந்த இடத்துல செவ்வாய் நீசமாக இருக்கும், 30 லட்ச ரூபா ஒரு கடை இருக்குது. அப்படி இந்த மாதிரி என்ன பண்ணும், கடன் நிறைய வாங்க வச்சிடும். நீசம் உச்சம் ஆட்சி, சில பேர் இந்த தனி தெளின்றோம், ஆட்சி உச்சம் நீச்சம் எல்லாமே ஒன்று தான். உங்களுடைய இந்த வீடு பார்க்குது, இந்த வீட்டுக்கு 7ஆம் பார்வை பார்க்குது, இப்போ இந்த வீடு பார்க்குது 7ஆம் பார்வை பார்க்குது. அவ்வளோதான். இதுக்கு 7ஆம் பார்வை, இதுக்கு 7ஆம் பார்வை, இதுக்கு 7ஆம் பார்வை, இது அவ்வளோதான். ஒரு கிரகத்துக்கு 7ஆம் பார்வை என்ன சொல்கிறோம். அதுக்கப்புறம் 1 5 9 வீடியோ முடிட்டோம். அடுத்தடுத்து ஒரு இப்போ செவ்வாய் இருக்கா, செவ்வாய் 1 2 3 4 1 2 3 4 5 சூரியன் இருந்தாங்க, புதன் இருந்தாங்க, சுக்கரன் இருந்தாங்க, ராகு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 5 9 பார்வைகளை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிரகம் சேர்ந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்குங்களா? அவ்வளோதான், ஒரே கிரகம் தான், சிம்பிளாக இருக்கும். கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள். இப்போ என்ன டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வீடியோ எங்கள் ஜாதகம் பார்க்கணும், வெறும் 201 ரூபா தான். புதுசாக ஜாதகம் பார்க்கணும், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். தெரியுமா? கிஷோர்காந்த் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டவுட் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன், வெறும் 200 ரூபா ஆன்லைன் அனுப்பிச்சுடுங்க, ஜாதகம் பார்த்து சொல்கிறேன். சில பேருக்கு பேர் மட்டும் தான், இப்போ அந்த காலத்தாலும் பேர் மட்டும்தான் இருக்கும்.
எனக்கு ஜாதகமே தெரியாதுப்பா, பிறந்த தேதி தெரியும், பரவாயில்ல. உங்கள் பேர் வச்சு சொல்லிடுவேன். உங்கள் பேர் வச்சு அதனால தான் பேரியல் ஜோதிடம் படிச்சிருக்கேன். ஏஎல்பி அக்ஷய லக்ன பதிவுன்னு சொல்லிட்டு ஜோதிடம் படிச்சிருக்கேன். புரியுங்களா? பேரியல் ஜோதிடம். அப்போ உங்கள் பேர் மட்டும் சொன்னால் போதும். அதோட அந்த இந்த பேரோட அதிகார கணக்கு நான் சொல்லுவேன், கடைசி சொல்லித்தரேன். அது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம ஒன்றுமே தேவையில்லைங்க. உங்கள் வெறும் டேட் ஆஃப் பர்த் சொன்னாலே உங்களோட ஜாதகத்தை நான் போட்டுவிடுவேன். வெறும் டேட்டா மட்டும் சொன்னாலே போட்டுருவேன். அப்புறம் உங்கள் பேர் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பேர் இருந்தால் வருமா? அப்போது இது வெறும் கிரகத்தை வச்சு தான் அந்த பேர்கள் இயங்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் லாஜிக். நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த 9 கிரகத்தில் இருக்கிற பேர் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்களா, இந்த 9 கிரகம் இல்லையா, இந்த 9 கிரகத்தோட பேர் தான் அதிகாரமாகும். சிம்பிள் லாஜிக். அவ்வளோ இந்த 9 கிரகத்தை வச்சு தான் பேர். நம்ம அதை புரிஞ்சுட்டிங்களா? சிம்பிளாக இருக்குது. ஓகேவா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கஷ்டப்படவே தேவை. ஜாதகம் ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கிஷோர் காந்த். வணக்கம். பாருங்கள், அடுத்த வீடியோ கண்டினியூ பாருங்கள். வணக்கம்.